எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 2 லைன் எல்இடியில் ஒரு வார்த்தையை எவ்வாறு காண்பிப்பது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் 2 லைன் எல்இடி சர்க்யூட் கட்டமைக்க 2 லைன் எல்இடி சர்க்யூட்டை சோதனை செய்ய உங்களால் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை நாம் சேகரிப்போம். ட்ரைனர் டூல் கிட், டிஜிட்டல் மல்டிமீட்டர் வித் ப்ராப்ஸ், சால்டரிங் அயன் கிட், ஜெனரல் பர்பஸ் பிசிபி, பேட்டரி 9 வோல்ட் வித் கனெக்டர், டயோட் IN5402 2 numbers, decade counter IC CD4017, timer IC 555, positive regulator IC 7805, diode IN4148 2 numbers, transistor SL100 2 numbers, transistor TIP122 with heat sink, capacitor 10 microfarad 16 volt, capacitor 0.1 UF microfarad, capacitor 0.01 UF microfarad, preset 100 kilo ohms, resistor 10 kilo ohms 0.5 volt 1 number, resistor 470 ohms 0.5 volt 3 numbers, resistor 220 ohms 0.5 volts 5 numbers, LED 5mm red 43 numbers, connecting wires தேவைக்கேற்ப. ஒரு வார்த்தையை காட்ட 2 வரி LED சர்க்யூட்டின் கட்டுமானம். தேவையான அனைத்து காம்பனன்ட்களையும் சேகரித்து நல்ல நிலையில் உள்ளனவா என்று அவற்றை சோதிக்கவும். வோல்டேஜ் ரெகுலேட்டர் IC 7805, டைமர் IC 555 மற்றும் டெக்கெட் கவுண்டர் IC CD4017 ஆகியவற்றை ICயின் மேல் அச்சிடப்பட்ட பகுதி எண்கள் மூலம் அடையாளம் காணவும். PCBயில் ICயை வைத்து தொடர்புடைய துளைகளுடன் பின்களை சீரமைக்கவும். PCBயில் அதன் அடையாளத்துடன் பின் 1 சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ICயை பாதுகாப்பாக முதலில் ஒரு பின்னை சால்டரிங் செய்வதன் மூலம் தொடங்கவும். பின்னர் சரியான சீரமைப்பை உறுதி செய்ய எதிர் மூலையில் உள்ள பின்னை சால்டர் செய்யவும். IC 7805 பின் எண்ணில் ஒழுங்குபடுத்தப்படாத இன்புட் 1 மற்றும் 2 உடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அவுட்புட் 2 மற்றும் 3க்கு இடையில் எடுக்கப்படுகிறது. உங்கள் சர்க்யூட் டயக்ராமின் படி ஐசிகளின் இன்புட் மற்றும் அவுட்புட் பின்களை இணைக்கவும். இந்த இணைப்புகளை உருவாக்க PCBயில் ஜாம்பர் கம்பிகள் மற்றும் சால்டரிங் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். கெப்பாசிட்டர் C2, ரெசிஸ்டர் R1, 100 கிலோ ஓம்ஸ் ப்ரீசெட் மற்றும் கெப்பாசிட்டர் C3 ஆகியவற்றின் மூலம் IC 7805 இலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அவுட்புட்டை டைமர் IC 555 இன்புட்டுடன் சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி இணைக்கவும். IC 555 இன் பின்கள் 8 மற்றும் 4ஐ பாசிட்டிவ் சப்ளையுடன் இணைக்கவும் மற்றும் சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி கிரவுண்ட் அல்லது நெகட்டிவ் சப்ளையுடன் பின் 1ஐ இணைக்கவும். IC 555 இன் பின் 5 அவுட்புட்டை இன்புட்டாக டிக்கெட் கவுண்டர் IC CD4017 இன் பின் 14 உடன் இணைக்கவும். IC CD4017 இன் பாசிட்டிவ் சப்ளையுடன் பின் 16ஐ இணைக்கவும் மற்றும் 8ஐ கிரவுண்ட் அல்லது நெகட்டிவ் சப்ளையுடன் இணைக்கவும். அதன் டேட்டா ஷீட்டிலிருந்து SL100 டிரான்சிஸ்டர் டெர்மினல் எமிட்டர் பேஸ் கலெக்டர் அடையாளம் காணவும். SL100 என்பது பரவலாக பயன்படுத்தப்படும் NPN பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் BJT ஆகும். இது முதன்மையாக ஜெனரல் பர்பஸ் ஆம்பிளிஃபிகேஷன் மற்றும் ஸ்விட்சிங் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. SL100 டிரான்சிஸ்டர்களின் T1, T2 என 2 எண்களை எடுத்து IC CD4017 டிக்கெட் கவுண்டருக்கு அருகில் வைக்கவும். எளிதாக அடையாளம் காண டெர்மினல்களில் ஒரு அடையாளத்தை உருவாக்கவும். டிரான்சிஸ்டர் T1, T2 இரண்டின் எமிட்டர் டெர்மினலை கிரவுண்டில் இணைக்கவும். டிரான்சிஸ்டர்கள் T1 மற்றும் T2வின் பேஸ் டெர்மினல்களை டிக்கெட் கவுண்டர் IC CD4017 இன் பின்கள் 2
Q1 மற்றும் 4 Q2 உடன் R2 மற்றும் R3 ஒவ்வொன்றும் 470 ஓம்ஸ் ரெசிஸ்டர்கள் மூலம் இணைக்கவும். டிரான்சிஸ்டர் TIP122வை அதில் அச்சிடப்பட்ட பகுதி எண்ணிலிருந்து அடையாளம் காணவும். அதன் டேட்டா ஷீட்டிலிருந்து டெர்மினல்களை அடையாளம் காணவும். டிரான்சிஸ்டர் TIP122வை PCBயில் வைக்கவும். கலெக்டர் டெர்மினலை கிரவுண்ட் மற்றும் நெகட்டிவ் சப்ளையுடன் இணைக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி பின்கள் 1 Q5 மற்றும் 5 Q6ஐ டிரான்சிஸ்டர் TIP122வின் பேஸ் டெர்மினலுடன் டயோடு D5 மற்றும் D6 IN4148 மற்றும் டிரான்சிஸ்டர்கள் R4 470 ஓம்ஸ் ஆகியவை மூலம் இணைக்கவும். டயோட் D2 மற்றும் D3 சரியான பொலாரிட்டியுடன் ஆனோட் மற்றும் கேத்தோடு டெர்மினல்களுடன் இணைக்கப்பட வேண்டும். 5 mm LED விளக்குகள் 43ஐ எடுத்து அனைத்து LEDகளையும் 5 வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கவும். ஒவ்வொரு குழுவும் 5 எழுத்துக்களை காண்பிக்க பயன்படுகிறது. முதல் வரியில் I, T மற்றும் I மற்றும் இரண்டாவது வரியில் E மற்றும் M. 5 LED குழுக்களையும் சீரமைக்கவும் அல்லது வடிவமைக்கவும். ஒவ்வொரு குழுவையும் காட்டப்பட்டுள்ளபடி I, T, I, E மற்றும் M ஆகிய எழுத்துக்களில் பொருத்தவும். சரியான பொலாரிட்டியுடன் அனைத்து LEDகளையும் இணையாக இணைக்கவும். LEDகள் பொலாரிஸ்ட் காம்போனன்ட், அதாவது அவை பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். நீளமான லெட் பொதுவாக பாசிட்டிவ் அனோட் மற்றும் குறுகிய லெட், அதாவது LEDயின் பிளாஸ்டிக் உடலின் தட்டையான பக்கமானது பொதுவாக நெகட்டிவ் கேத்தோட் ஆகும். LEDகள் PCBயில் சொருகப்பட்டவுடன் மெதுவாக லெட் வெளிப்புறமாக வளைக்கவும். இது சால்டரிங் செய்யும்போது LEDகள் வெளியேறுவதை தடுக்கிறது. LEDகளை இணையாக இணைக்க LEDகளின் அனைத்து பாசிட்டிவ் லீட்களையும் ஆனோட்ஸ் ஒன்றாக இணைத்து கம்பிகளை பயன்படுத்தி அனைத்து நெகட்டிவ் லீட்களையும் கேத்தோட்ஸ் ஒன்றாக இணைக்கவும். பேட்டரியின் பாசிட்டிவ் டெர்மினலுடன் அனைத்து LEDகளின் ஆனோட் டெர்மினல்களை இணைக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர்கள் மற்றும் டயோட் IN5402வின் மூலம் டிரான்சிஸ்டர்கள் T1 SL100, T2 SL100 மற்றும் TIP122 T3 ஆகியவற்றின் கலெக்டர் டெர்மினல்களுடன் அனைத்து LEDகளின் நெகட்டிவ் டெர்மினல்களையும் இணைக்கவும். 2 லைன் LED சர்க்யூட்டின் சோதனை. 9 வோல்ட் பேட்டரி டெர்மினல்களை சர்க்யூட்டின் இன்புட்டுடன் இணைக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி 9 வோல்ட் பேட்டரியின் பாசிட்டிவ் டெர்மினலை IC7805இன் பின் 1உடன் இணைக்கவும் மற்றும் பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினலை IC7805இன் பின் 2உடன் இணைக்கவும். அவுட்புட் LED டிஸ்ப்ளே சைக்கிளை கவனிக்கவும். காட்சி நேரத்தை மாற்ற டிக்கெட் கவுண்டர், கிளாக் ஃப்ரீக்வன்சி, ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், ப்ரீசெட் VRஐ சரி செய்யவும். LED எழுத்துக்களின் நேரம் அல்லது வரிசைக்காக டிஸ்ப்ளே அவுட்புட்டை கவனிக்கவும். இந்த வீடியோவில் எப்படி 2 லைன் LED சர்க்யூட்டை கட்டமைப்பது, 2 லைன் LED சர்க்யூட்டை சோதனை செய்வது என்று விவாதித்தோம். இத்துடன் இந்த பயிற்சி முடிவடைகிறது. நன்றி.